நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னாரு. அதோட இல்லை சார் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னேன். இல்லை நான் அதான் பேசணும்னு நினைப்பேன், சாரி மறந்துட்டு போயிடுவேன் அப்படின்னோடனே, சார் எதுக்கு சாரிண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் வந்து இப்படியே பார்ப்பாரு, அப்சர்வ் தான் பண்ணுவார். அவர் பாட்டுக்கு தனியாக டைமில் இனிமே அவர் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சைலண்டாக இருப்பார். ஆனா ஒரு விஷயம் நம்ப மாட்டேடா, டாடா, ஜெயிலர், அன்னபூர்ணி நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு விட்டுருக்கலாம். ஆனா அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணேன்னு ஒரு படத்தையும் கேட்டாரு. வசீகரால ஒரு பாட்டு வரும் சார், நெஞ்சம் ஒரு முறை, நீங்க எம்ஜிஆர் மாதிரி சார் மாதிரியே எல்லாமே பண்ணியிருக்கீங்க. அந்த டான்ஸு, அந்த பாட்டு நீ பார்த்துருக்கியா மச்சான்? அத சொன்னேன். அதோட அவர் வந்து, அப்ப நான் இப்ப பண்ற படம்லாம் நல்லா இல்லையா? இப்படியே கேட்டாரு. அவர் இந்த மூமெண்ட் நடக்கிறப்போ செட்டே உங்களை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, விஜய் சார் இங்க இருக்காருனாலே செட்டே அவரை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, அது வேற ஒரு பயம். ஆனா என்ன தெரியுமா, கரெக்டா இவர் என்னை இந்த மாதிரி பேசும்போது இந்த மேக்கிங் வீடியோ எடுக்கிற ஆள் வந்து போயிடுவாரு. நான் ஷூட்டிங்ல இருக்கப்போ தளபதி விஜயா இருந்திருக்கும். ரிலீஸ் அப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்ன்னு வந்தப்போ சிஎம் கூட நடிச்சிட்டேன்டா. நிறைய பேர் வந்து சிஎம் கூட நடிச்சிட்டேன்னு கொஞ்சம் பேர் அது மாதிரி கேட்டாங்க. என்னடா, எனக்கு வந்து அவரை நான் வந்து தளபதி விஜயா பார்த்துட்டேன், எனக்கு வந்து சிஎம் விஜயா அவரை நான் பார்க்கணுன்னு ஒரு ஆசையா இருக்கு. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் இருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இவரை இன்டர்வியூ எடுக்கிறதுல. ரீசெண்டாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே செம்மையாக போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல், ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்க ஷாகுல். வணக்கம் என் இனிய நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ நல்லா இருக்கியா? சூப்பர், ஸோ ஹாப்பி. ஆமாம், ஜனநாயகன் படம் உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. தலைவருடைய லாஸ்ட் ஃபிலிம். அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டராச்சும் நம்ம பண்ணிட மாட்டோமா? பெரிய ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு சீன் நான் வரனே, ஒரு ஷார்ட் வரனே அந்த படத்தில் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு முக்கியமான ரோல் உங்களுக்கு அதில் கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. மச்சான் உனக்கே தெரியும் நம்ம எவ்வளோ போராடி இருக்கோம். காலேஜ் டைம்ல இருந்து எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இருந்திருக்காது. அதாவது நம்ம கனவு கூட நினைச்சிருக்க மாட்டோம் நம்ம ஒரு படத்துல பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம காலேஜ் படிக்கிற டைம் மெர்சல்ல இருந்து ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஒரு படங்க எல்லாமே கோட் வரைக்கும் அட்டன் பண்ணேன். எதுவுமே கிடைக்கல. ஆனா அவரோட இந்த கடைசி படத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல மச்சான். அதுதான் அந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு ஆமா, சொல்லுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருந்தா கிடைக்கும் அப்படின்ற ஒரு மொமெண்ட் தான். ஸோ ஹாப்பி. எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கூட இருந்த ஒரு பையன், நம்ம பொறாமையாகவும் இருந்துச்சு. ஏய் நடிச்சிட்டானேடா இவன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹாப்பி. அண்ட் முக்கியமான ரோல் வேலை. நீங்கள் வந்து மமிதாவை கூப்பிட்டு போகிறது, அதுதான் ஒரு இன்ட்ரோல் பிளாக்லேயே செம்மையான ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு இப்போ வெளில? ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆனா என்ன, இன்ஸ்டாகிராம்ல தான் அந்த இதை போட்டதுக்கு நிறைய பேர் வந்து திட்டுறாங்க கமெண்ட்ல. ஓகே ப்ரோ உங்களை தியேட்டர்ல வந்து ஆவுட்டு கத்தணும், எல்லாம் டேஷ் பீப் போட்டு தான் திட்டுறாங்க கமெண்ட்லயுமே. சில பேர் வந்து இப்படிலாம் திட்டாதீங்க, அவரோட உழைப்பை பாராட்டுங்க, அப்படியே ஒரு கமெண்ட்ஸ் வருது. என்னமோ திட்டுறாங்கன்னா நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம் தானே மச்சான். கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி அவ்வளவுதான் ப்ரோ. நிறைய பேர் கமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன உங்களை குத்துனது கரெக்ட்னு தோணுச்சு அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் மச்சான். நிறைய மெசேஜஸ் கால்ஸ்லாம் நிறையா வருது. ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்குது நமக்கு. இதுக்கு ஆசைப்பட்டிருக்கோம் நம்ம. ஆமாம், மக்கள் ரசிக்கணும் அப்படின்ற விஷயம். கண்டிப்பாக நம்மளை ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ தூரம் போராடினது. அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு கார் ரேஸ் போகும்போது ஒரு நைட்ரோ பூஸ்ட் மாதிரி தானே இந்த விஷயம். இது இருக்கும்போது இன்னும் நம்ம ட்ரை பண்ணலாம், இன்னும் ஓடலாம் அப்படின்னு சொல்லி தோணும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் மச்சான். புதுசாக இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுலாம். தளபதி ஃபேக்டர் பெருசாக ஒர்க் ஆகுதுல. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் டாடா, அதுக்கப்புறம் டார்க்கு, ஜெயிலரில் கூட ஒரு சில சீன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது பண்ணி முடிச்சிட்டும். இதில் நம்ம பண்ண போர்ஷன் கம்மி தான், ஆனால் ரெகக்னேஷன் ரொம்ப இருக்குன்றப்போ அந்த தளபதி ஃபேக்ட் பற்றி சொல்லுங்க மச்சான். இது வந்து கம்மின்றதை தாண்டி நிறைய எனக்கு வந்து என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தன் சொன்னான். என்னன்னா வந்து நான் கேட்டேன், என்னடா என் ரோல் நல்லா இருந்துச்சா, எப்படா பாத்தியா அப்படின்னு சொல்லி. அவன் அதுக்கு சொன்னான், டேய் இல்லை சின்னது பெருசுலாம் இல்லை, இனிமே நினைச்சாலும் யாரும் தளபதி படத்துல நடிக்க முடியாது, நீ வந்து அதுல பண்ணிட்ட, அந்த படத்துல நீ வந்துட்ட,
ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். கரெக்ட். அந்த விஷயம் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. ஆமா உண்மைதானே, இனிமே யாருமே நினைச்சாலும் போய் ஒரு படத்துல நடிக்க முடியாது. நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஒரு சின்ன பெரிய பெரிய ஆக்டர்ஸே கூட நான் ஒரு சீன் வந்துடுறேன், ஆ ஆமா. ஒரு ஃப்ரேம்ல பின்னாடி கூட வந்து விமல் சாரே வந்து கேட்டாருன்ற மாதிரிலாம் நெறைய எக்ஸ்பிளனேஷன் பேர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிதான். என்ன எவ்வளோ ம். பேர் அந்த படத்துக்கு ம். போட்டி போட்டா அடிச்சு நம்ம அதுல இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒரு கேரக்டர், அதுவும் படத்துல வந்து அந்த பிளாக் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான. இம்பார்ட்டன்டான ம். பிளாக். அந்த பாட்டுமே அங்க தான் அந்த பாட்டு ரிவீல் ஆகும். ஸோ ம். நம்மளால நெறைய பேர் இந்த மாரி கூட கமெண்ட்ஸ் பண்ணாங்க மச்சான். என்னன்னா, ம். இவ இவருக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் கூட்டிட்டு போய் உள்ளன்னா இந்நேரம் அந்த ஃபைட் நடந்திருக்காது. தளபதி அத பண்ணியிருக்க மாட்டாரு. எஸ். ஸோ அந்த மாரி கமெண்ட் வந்துச்சு. இன்னொரு ம். கமெண்ட் வந்து, ம். நல்ல வேளை வில்லனே குத்தி செத்துட்டீங்க. தளபதிட்ட மாட்டியிருந்தா அவ்வளோதான். ஓகே. ஸோ அது மாரி இருந்துச்சு மச்சான் அந்த இதுல. மாதிரி நடந்தா உனக்கு இன்னும் சூப்பரா இருந்திருக்குல்ல. அவர் கையால ஆமா. அவர் கையால செத்துருக்கலாம். அது நடந்திருக்கணும். பட் நடக்கல. தளபதி விஜய் அவர்கள பார்க்குறப்போ அந்த மூமெண்ட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு? செட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல. ம். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து தளபதி 69 தளபதி 69 அந்த சிக்ஸ்டர் அந்த ஸ்டிக்கர் மாரி இருந்துச்சு. ஆமா. ஓகே. அந்த ப்ளூ கலர் ஃபாண்ட் ஒண்ணு இருக்கும்ல. அந்த ஆமாமாமா. ஃபாண்ட் தான் வந்து அங்கங்க ஒட்டிருந்துச்சு. எல்லாருமே ம். அந்த ஐடி கார்ட்லாம் போட்டிருந்தாங்க அங்க ம். உள்ள. ம். ஃபோன்லாம் அலவுட் கிடையாது. ம். ஃபோன்லாம் எல்லாம் வெளில வச்சுட்டு போயிரணும். ம். அந்த ஃபேக்டரி செட் தான் நான் ஃபர்ஸ்ட் போனது உள்ள. ஓகே. அந்த அதுக்கு முன்னாடி ஒரு நாள் போயிட்டு வந்துட்டேன். ஆ. அது வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட். அந்த ஒரு ம். நாள் தான். ம். அது மமிதாவும், டிஜேயும் வந்து மாடியில நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ம். கீழ நானும் மோனிஷாவும் நின்னு பேசிட்டு இருப்போம். ஒரு ம். ம். மான்டேஜ் மாரி. ஸோ அங்க தான் அது எடுத்தது அந்த வீட்ல. அன்னைக்கே நான் பார்த்துட்டேன். விஜய் சார, பூஜா மேம்லாம் அங்கேயே பார்த்துட்டேன். அ. ஆனா இந்த செட்டு தான் நமக்கான போர்ஷனு. ஆ. ஸோ செட்டுக்குள்ள போயிட்டேன். போனோனே எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம உண்மையாலுமே இங்க தான் இருக்கோமா? விஜய் சார் படத்துல இருக்கோமா? என்ன நம்ம இதுக்கு தான் ஷூட்டுக்கு வந்திருக்கோமா? என்னன்னா, நான் உனக்கு தெரியும். புரியுது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் வைக்க மாட்டாங்களா? ஒரு டயலாக் ஆ கிடைக்காதா? என்ன நடக்க போது ஆ. இங்க? ஐயோ! நம்ம கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிறணும். எதுவும் ம். இது பண்ணிறக்கூடாது. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஷர்ட்டு, பேண்ட், ஷூ எல்லாமே அவங்களே குடுக்குறாங்கன்றப்போ, அவங்களே அதுதான் குடுத்தாங்க. நான் நெறைய படங்கள்ல அவங்க ஓன் காஸ்டியூம் ஓன் காஸ்டியூம் எடுத்துருவாங்கன்றுவாங்க. தான் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு மாரி புதுசா இருந்துச்சு. ஆனா அதுக்கு புரியுது. முன்னாடியே ஃபோன் பண்ணி என்னோட சைஸ்லாம் கேட்டாங்க. ஆ. அப்ப வந்து என்னன்னா, நீங்க என் பேர சொல்லி அவங்க கேட்கல அந்த ம். காஸ்டியூமர். ம். நீங்க சுரேஷ் கேரக்டர் தானே பண்றீங்க? சுரேஷ் தானே அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஒரு கேரக்டர் பேர் ஆ வச்சிருக்காங்கன்றதே அத நமக்கு ஒரு சொல்லி சொல்லி நம்மள கூப்பிடும்போதே எஸ். ஆ ஆன்னு ஒரு மாரி சந்தோஷமா இருந்துச்சு. புரியுது. ஐ நமக்கு கேன் இந்த காதுல இது பண்ணுவாங்கல்ல. அந்த அந்த மாரி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம இதுதான் எதிர்பார்த்தே ஆசைப்படுறோம். எஸ். இருந்து ம். ரொம்ப ஆசைப்படுவோம். எங்க எப்படா இதெல்லாம் நமக்கு நடக்கும் ம். அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாரி காஸ்டியூம்லாம் கேட்டு காஸ்டியூம்லாம் குடுத்தாங்க. எல்லாமே போட்டுட்டு அப்பதான் போய் ஃபர்ஸ்ட் நின்னேன். ம். செட்ல காஸ்டியூம் போட்டு போய் நின்னோனே, வினோத் சார் எல்லாமே நீ நினைக்கிற மாரி எல்லாமே புதுசு எல்லாமே. செமையா இருந்துச்சு அதுவே. ஓகே. தளபதி கிட்ட பேசுனீங்களா? விஜய் சார்ட்ட ஃபர்ஸ்ட்டு பேசின மொமெண்ட் என்ன சொன்னாரு? பார்த்த உடனே சின்ன வயசுல அத்தன படம் பார்த்துருப்போம். ஒரு கூட நிக்கிறது அப்படின்றது எல்லாமே நெறைய பேர் ஆசைப்படுற விஷயம். அந்த மொமெண்ட்ட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் போச்சு. ம். அவருக்கு தான் அந்த ஃபைட் போர்ஷன் தான் எடுத்தது. ம். எல்லாமே அந்த பைக்ல ஸ்கிட்டு, ஃபைட் இந்த ஒரு ராவண இன்ட்ரோ. மோகன்டா அந்த ஸ்பாட்லயே சாங் ப்ளே இல்ல, பண்ணி இல்ல எடுத்ததா? சாங் ப்ளே பண்ணல. நார்மலா தான் எடுத்தாங்க. நார்மலா ஓகே. சாங் ப்ளே பண்ணல. ம். ம். என்ன ஸோ அத வந்து ஒரு 4 நாள் அவர பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மலாம் வந்து இந்த மாரி அப்படியே ஒரு மாரி அட்மையர் ஆயி அவர்ட்ட ம். அவர பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அது ம். ம். ஏன்லாம் தெரியல. ம். ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவரும் அப்பப்ப இப்படி அவரோட இதுவே இப்படிதான் மச்சான் பாடி ம். லாங்குவேஜ் இப்படி தான் உட்கார்ந்திருப்பாரு. ஆ. இருந்து இப்படியே பார்ப்பாரு. ஆ. அப்சர்வ் தான் பண்ணுவாரு. ஆ. அவர் பாட்டுக்கு தனியா டென்ட்ல ம். ஒண்ணுமே அவர் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நம்ம பக்கத்துல நின்னா கூட நமக்கு தெரியாது. அந்த ம். மாரி ம். ம். சைலன்ட்டா இருப்பாரு. ம். ம். ஏன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம பார்க்குறதையும் பார்ப்பாரு. இப்படி பார்ப்பாரு. ஆனா ஒரு 5வது நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபைட் ஒரு 3 ஃபைட்டர அடிக்கிற மாரி. அது உனக்கு படத்துல பார்த்துருப்ப. ம். ஒரே ம். சுத்தி அடிக்கிற மாரி இருக்கும். ம். ஸோ அடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் விட்டாங்க. ம். இப்படி போறாரு நடந்து. அப்படி போம்போதே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னைய தான் நான் இப்படி கை கட்டி இப்படி தானே பார்த்துட்டு இருக்கேன். ம். ம். அவரு முடிச்சோனே லஞ்ச் பிரேக் இப்படியே நடந்து போகும்போது, நான் இப்படியே நிக்கிறேன். அப்படியே அப்படியே போயிட்டே குனிஞ்சு தான் இப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தாரு. ம். டக்குன்னு இப்படி பார்த்தாரு. ம். பார்த்துட்டு, "ஹாய் ப்ரோ" இப்படின்னாரு. ஓகே. இப்படின்ட்டாரு. ஆ. எனக்கு ஒண்ணும் புரியல. ம். ஐய்யய்யோ! ஏதாவது சொல்லுவாங்களே! ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எக்ஸைட்மென்ட்ல எதுவும் என்னென்னலாம் சொன்னாங்க? பக்கத்துல போக்கூடாது, தொடக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இல்ல ஃபோன்ல அப்படி கிடையாது. அவர நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒன் வேர்டா முடிச்சுட்டாங்க. எக்ஸைட்மென்ட்ல எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணிறக்கூடாது. போய் எதுவும் பேசி ஃபோட்டோ ம், ம், அந்த மாரிலாம் எதுவும் கேட்டுறக்கூடாது. ம், ம், அப்படின்ட்டாங்க. நம்மளும் சரி ப்ரொஃபஷனலா இருந்துக்கணும்ன்ட்டோம். ம். அவரு வந்து ஹாய் ப்ரோன்னு இப்படி சொல்லி வைக்கும்போது நம்ம என்ன பண்றது? அத வச்சு அத நானும் ஹாய் சார் அப்படின்னு சொல்லி வச்சேன். வச்சோனே நான் 4 நாளா பார்க்குறேன் உங்கள. ம், என்ன நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா? ம், அப்படின்னாரு. அதோட இல்ல சார் இப்ப தான் உங்கள பார்க்குறேன் ம், அப்படின்னேன்.
இல்ல நான் அதான் பேசணும்னு நெனப்பேன். சாரி மறந்துட்டு போயிருவேன் அப்டின்னோனே, சார் எதுக்கு சாரிலாம் அப்டின்னு சொல்லி சொன்னேன். இல்ல எனக்கு ஃபேஸ் ஃபெமிலியரா இருக்குது. அதனால தான் வந்து பேசுறேன் ஆஹா. அப்டின்னு சொன்னாரு. அ. அவரு வேற ஏதோ ஒரு ஆள எதிர்பார்த்து நம்மள்ட்ட வந்து பேசியிருக்காரு. இந்த மூஞ்சி சார் மூஞ்சி அப்டி அந்த மாரி அவரு வேற ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து ம். வேற யாரோன்னு மேபி அ, அப்டி அ. நம்மளுக்கே சில பேர பார்த்தா இவங்க நம்ம எங்கேயோ ம். ஸோ அந்த மாரி ஒரு பாயிண்ட்ல வந்து பேசியிருக்காரு என்ட்ட. ஸோ நான் இல்ல சார் நான் இப்ப தான் உங்கள பார்க்குறேன்னு சொல்லி சொன்னா, அவர் நெனச்சா அதோட போயிருக்கலாம். ஆ. அவர் வேல முடிஞ்சுச்சு. அவர் போல அதுக்கப்புறம் ஓகேப்பா, உன் பேர் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்புறம் என் பேரு ஷாகுல் சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க? ம். அப்படின்றாரு. அதோட டாடா, ஜெயிலர், அன்னபூர்ணிலாம் ம். பண்ணியிருக்கேன் ம். அப்படின்னு சொன்னோனே, என்ன பண்றீங்க இப்ப? அப்படின்னாரு. ஆக்டிங் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ம். சொல்லிட்டு சார் நம்ம காலேஜ சொல்லிட்டேன். ஆ. சார் நானும் லோயலா ஆஹா! தான். சூப்பர். லோயலா தான் 2019 பாஸ்ட் அவுட் ம். அப்படின்னு சொன்னேன். ம். அதோட என்ட்ட பாஸ் அவுட் இயர்லாம் கேட்காத அப்படின்னு சொல்ட்டாரு. ஓகே. அவர் எதுவுமே யோசிக்கல. அ. டக்குன்னு என்ட்ட பாஸ் அவுட் இயர்லாம் கேட்காத அப்படின்னு சொல்ட்டு, அ. அதோட நான் வந்து திருச்சி தான் சார் அப்படி இப்படின்னு நம்ம போட்டு உளறுவோம்ல ஒரு ஒரு என்ன எக்ஸைட்மென்ட்ல. என்ன பேசுறதுன்னு தெரியாது. ப்ரீ பிளான்ட் கிடையாது. இப்போ அ. வந்து நம்ம நாளைக்கு காலைல விஜய் சார பார்க்க போறோம்னா, ஓகே இது இதெல்லாம் ம். பேசணும் ம். அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவர் திடீர்னு போனவர் வந்து கைய வச்சா நம்மளுக்கு என்ன ம். பேச ம். தோணும்? அதெல்லாம் எனக்கு உங்கள பிடிக்கும் சார் அப்படி ம். இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். அதோட ஓகேப்பா சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுமையா கேட்டாரு. மச்சான் ஆனா ஒரு விஷயம் நம்ப மாட்டடா. ம். டாடா, ஜெயிலர், அன்னபூர்ணி நான் சொன்னதுக்கு அப்புறம் அவரு விட்டுருக்கலாம். ம். ஆனா அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணேன்னு ஒரு படத்தையும் கேட்டாரு. ஓ! ஒன்னொன்னுத்தையும் கேட்டுட்டு, பொறுமையா கேட்டுட்டு, எல்லாமே பேசிட்டு, "ஓகே லஞ்ச் போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து அந்த 5வது நாள் நடந்தது. ம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் என்னைய எப்ப பார்த்தாலும் எனக்கு தனியா ஒரு ஹாய், குட் மார்னிங்கு நான் எதுவுமே பண்ணாட்டாலும் அவர் பார்த்தாலே கூப்பிட்டு கை காட்டி பேச ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அந்த மாரி விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 டைம் திரும்பி க்ளோஸா பேசுறதுக்கான ம். வாய்ப்பெல்லாம் கிடைச்சுச்சு. அவருக்கு ம். என்னைய பார்த்தா தெரியும். அந்த மாரி ஒரு இதுல இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு 3 நாள் கேப்பு. ம். எப்புட்ன்னா ரெகுலரா வந்து இந்த மாரி க்ளோஸா பேச மாட்டாரு. ரெகுலரா ம். ஹாய், குட் மார்னிங் சொல்லிருவாரு. ம். ஆனா வந்து கொஞ்சம் கேப் விட்டு கூப்ட்டு பேசுவாரு. ஆ சும்மா கூப்ட்டு கூப்ட்டு பேசுவாரு. சூப்பர், சூப்பர். இந்த மூமெண்ட் நடக்கிறப்போ செட்டே உங்கள தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, விஜய் சார் இங்க இருக்காருனாலே செட்டே அவர தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. அது வேற ஒரு பயம். ஆனா என்ன தெரியுமா? கரெக்ட்டா இவரு என்னைய இந்த மாரி பேசும்போதெல்லாம் இந்த மேக்கிங் வீடியோ எடுக்கிற ஆள் வந்து போயிருவாரு. நான் அவர்ட்ட "அண்ணே எங்க தானே போறீங்க? கரெக்ட்டா அவரு பேசும்போதெல்லாம் ஓடிர்றீங்க." அப்படின்னு சொல்லி அவர்ட்ட போய் கேட்பேன். "இல்ல ம். ஷாகுல், இப்பதான் ஷாகுல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். இப்பதான் ஷாகுல் அங்க கூப்பிட்டாங்க போயிட்டு வந்தேன். இங்க போயிட்டு வந்தேன்" அப்படிம்பாரு. கரெக்ட்டா அந்த மாரி இது மாரி பேசும்போதெல்லாம் யாராவது இதெல்லாம் எடுக்க மாட்டாங்களா? அப்படின்ற மாரி இருக்கும். அண்ட் வொர்க்கிங் வித் மமிதா அவங்கள தான் நீங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு சம்பவம் செஞ்சு விட்டுருவீங்க. ஸோ அந்த அந்த சீக்வென்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க எந்த மாரி ஒரு ஆர்டிஸ்ட் உங்க கூட கோ ஆர்டிஸ்ட்டா இருக்கப்போ? மமிதா வந்து எப்படின்னா, அப்ப கரெக்ட்டா பிரேமலு ரிலீஸ் ஆ ஆயிருந்துச்சு. எனக்கு ஃபுல் என்னன்னா, கிரேஸு. மதி அண்ணன் வந்து ஷூட் டேட் நெருங்குறப்ப நான் கேட்டேன். ம். "அண்ணா எனக்கு சாரோட சீன் இருக்குமா?" ம். அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். ம். அவரு வந்து "ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டோட உனக்கு இருக்கும்டா. இப்ப ட்ரெண்டிங் ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்களோட உனக்கு காம்பினேஷன் இருக்கும்." ம். அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "சார் ம். இருப்பாரு அண்ணே. சார பார்க்க முடியுமா?" அப்படின்லாம். அதாவது ஷூட் டேட் புரியுது, புரியுது. குடுத்துட்டு ம். போறதுக்கு முன்னாடி. ஏன்னா எதுவுமே ம். சொல்லல ம். நம்மளுக்கு. ம். அது மட்டும் நான் கேட்டுட்டே இருந்தேன். ம். எனக்கு வந்து அப்போ வந்து அவர் சொல்லவே இல்ல. ம். அப்புறம் தான் எனக்கு அங்க போனோன தான் மமிதாவோட தான் நம்ம நடிக்க போறோம் அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு. ஓகே. என்னன்னா, அப்பதான் பிரேமலு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. செம்ம ம். கிரேஸ் மமிதா மேல. எனக்கே அந்த படம் நானே 2 தடவ பார்த்தேன். என்ன ஓகே. பசங்கலாம் செம்ம ம். கிரேஸ் ஆ. எல்லாருக்குமே. ஸோ அதனால வந்து அங்க போனோம்னா, ஆனா அந்த எந்த விஷயமே மமிதா காட்டிக்கவே இல்ல. ம். ம். நான் செம்ம ஜாலி என்ன அதாவது ரொம்ப ஒரு இந்த குழந்தை மாரி ஒரு கேரக்டர்ம்பாங்கல்ல, அந்த மாரி ம். ஒரு கேரக்டரா தான் செட்டுக்குள்ள இருந்தாங்க. என்ட்ட பேசினது நம்ம ரொம்பலாம் நம்ம தான் எங்க நீயாவது விஸ்காம் படிச்சேன்னா, நம்மளுக்கு சும்மாவே ஒண்ணும் வராது. ஆனா நான் ஒண்ணும் பேசலாம் இல்ல. அந்த ம். பைக்ல ஏறும்போது தான் வந்து ம். அப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சது. ம். ம். என்னன்னா மமிதாட்ட தான் வாக்கி டாக்கி இருக்கும். ஓகே. அங்க இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் மமிதாக்கு தான் வரும். மமிதா என்ட்ட பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஆ. ஸோ அந்த மாரி இருக்கும். அப்ப பேசினது தான் மமிதா வந்து, ம். "சேட்டா உங்க பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி ம். சேட்டா ம். சேட்டா உங்க பேர் என்ன? அப்படின்னாங்க. அதோட ம். என் பேரு ம். ஷாகுல் ம். அப்படின்னு சொல்லிட்டு, ம். உங்கள பிரேமலுல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. என்ன ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ம். என் ம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க ஃபேன் எல்லாருமே ம். அப்படின்னு சொன்னேன். ம். அப்படியா தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன படம் பண்ணியிருக்கீங்க ம். அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ம். நான் டாடா, ம். ஜெயிலர் ம். எல்லாம் சொல்லி சொன்னேன். அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு,
அப்புறம் அப்போ வந்து சும்மா அந்த மாதிரி பேசிக்கிட்டே தான். அப்புறமேட்டு பைக்கு என்ன இந்த ஸ்பீடு ஓகேவான்னு நான் கேட்பேன். ஓகே தான், நீங்கள் வேணா இன்னும் கொஞ்சம் அங்கே வந்து சார் வந்து ஸ்பீடா இன்னும் ஸ்பீடாக ஓட்டணும், அதோட நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறேன், நீங்கள் வேணா பிடிச்சிக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதோட அவங்க வந்து ஓகே, நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சார் சொல்கிறபடியே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வீலிங் மேட்ரு தான் வந்து வீலிங் இப்ப என்னடா அது? அது நீங்க பண்ணீங்களா அது? எப்படி அது? மச்சான் அது இதுடா. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டூப் போட்டு எடுத்துட்டாங்க. ஆ. என்ன வீலிங் வந்து நான் போய் கேட்டேன். ம். நம்ம ஒரு ஆர்வக்கோளாறு தானே. நானே பண்ணிருவேன் அதான் அப்படின்னு. அதுதான். ஆ. நான் வந்து அந்த ஃப்ரேம நம்ம ஏன் விடணும்? ஏன்னா எப்படி அத புரியுது, டூப் புரியுது. பண்ணா நம்ம மூஞ்சி வராது. ம், ம், பின்னாடி தான் காட்டுவாங்க. ம், அதனால வந்து நான் வினோத் சார்ட்ட போய் கேட்டேன். ம். சார் நான் வேணா வீலிங் பண்ணிறவா அப்படின்னு. ம். டேய் போடா பேசாம அப்படின்ட்டாரு. ஓகே. இப்படியே சொன்னாரு. போடா பேசாம. அதோட மதியானட்ட போய் அண்ணே அவர் பண்ண வேணான்ட்டாருண்ணே அப்படின்னு. உன்ன யார் போய் கேட்க சொன்னது அப்படின்னாரு. ஆ. இல்லண்ணே ம். வீலிங் தானே நான் பண்ணுவேனே. ஃபர்ஸ்ட் கியர போட்டு ஆக்சிலரேட்டர் குடுத்து கிளட்ச விட்டா போதுண்ணே பண்ணலாம் அப்படின்னேன். அப்புறமேட்டு தான் அந்த டூப் பண்ணும்போது தான் பார்த்தா அந்த ரோடு ஃபுல்லா வீலிங் அடிச்சுட்டு வரணும். நல்ல வேளை நான் தப்பிச்சோம்டா சாமி. அவங்க நம்ம சேஃப்டிக்காக நம்மள ஆமா. வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னு அப்பதான் அதுதான். புரிஞ்சுக்கிட்டேன். ம். ஸோ ஓகே. சரி ஏதோ ம். வீலிங் வந்து நம்ம பண்ணல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பேக்கப் ஆவப்போது என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு 5 மணி கரெக்ட்டா. ம், ம், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 5 மணி கிரீன் மேட்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ம். நான் வேற யாருக்கோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா, நம்மள தான் கூப்பிட்டு ஆ. ஆ மமிதாலாம் கேரவனுக்கே போயிட்டாங்க. ம். கெட்டப் மாத்தி இது பண்ணிடலாம், கலைச்சிடலான்லாம். ம், ம். ஆனா டக்குன்னு கூப்பிட்டு என்னையும் மமிதாவையும் வச்சு பைக்ல ரோப் கட்டி, அது ஆக்சுவலா ரோப் தான் ஆ, கட்டி ஆ, தான் ஆ. எடுத்தது. ஸோ அந்த மமிதா தான் பின்னாடி உட்காந்து விழுந்ததெல்லாம். ம். ஆனா அது எடுத்தது தான் செம்மையா இருக்குது இப்ப. அந்த அவங்க கிரீன் கரெக்ட்டா மேட்ல எடுத்தது. அது முடிச்சோனே வந்து கிளாப்லாம் பண்ணாங்க. சார் ம். வந்து நல்லா பண்ணடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வினோத் சார். ஸோ சூப்பர். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து மே மந்த்ல வந்து ஒரு நாள் இதுக்கு கூப்பிட்டாங்க. ஆ டப்பிங். டப்பிங்லாம் இல்ல. ஆ. ஒரு சீன் அந்த நான் பேசி கூட்டிட்டு வரேன்ல, அந்த ஆ. ஆள் ஃபோன ஆஃப் ஆ, பண்ணு. ஆ. அந்த அந்த சீன் எடுக்கிறதுக்கு. அது இது நான் கூட்டிட்டு வரேன்ல, வா உன்ட்ட கார்த்திக் ம். ஏதோ இம்பார்டன் அது ம். சத்யபாமா அங்க எடுத்தது தான். ஓகே. ஆ. சார் வந்து விசாரிக்கிறது, ஆ. விஜி எங்கம்மா அப்படின்னு சொல்லி மோனிஷாட்ட ம், கேட்பார்ல. ம். ஸோ அதெல்லாம் அங்க எடுத்தது தான். என்ன ஸோ அது ஒரு நாள் கூப்பிட்டாங்க. அப்ப போயிருந்தப்ப நான் கூட நெனச்சேன் 3 மாசம் ஆயிடுச்சு. நம்மள எங்க இவரு ஞாபகம் வச்சிருக்க போறாரு, ஆ. மறந்திருப்பாரு அப்படின்னு. ஆனா அவர் மறக்கவே இல்ல நம்மள. நான் சூப்பர். இப்படி நின்னுட்டு இருந்தேன். மச்சான் டிரான்ஸ்பரன்ட் கிளாஸு. ஆ. அவர் இங்கிட்டு இருந்தாரு. ம். நான் அவர் நிக்கிறது எனக்கு தெரியாது உண்மையாலுமே. ம். நான் ரேண்டமா போனேன் சும்மா. ம். அப்போ வந்து இப்படி இடுப்புல கை வச்சு, டேபிள்ல வச்சுட்டு இப்படி நின்னுட்டு இருந்தாரு. ம். இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு இப்படின்ட்டாரு. அதோட போனேன். ம். பவுன்சர்ஸ் இருப்பாங்க. நம்ம அவர ம். மீறி ஆமா. அவரோட இதெல்லாம் போ முடியாது. ஸோ ம். இப்படி போனேன். ம். போனோனே, "என்னப்பா எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து" ஆஹா! அப்படின்னாரு. "கடைசியா டிசம்பர்ல பார்த்ததுல" அப்படின்னாரு. ம். "இல்ல சார் நியூ இயர்க்கு அப்புறம் ஒரு நாள் இருந்துச்சு. ஜான்வரி 4 நம்ம பார்த்தோம். ம். நீங்க தான் சார் எனக்கு நியூ இயர் விஷ் பண்ணீங்க" அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆ. அதோட, "ஓ! ஆமா, ஆமா. ரைட். சரி. இப்ப என்ன படம் போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு ம். இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவ்வளோதான் சார் இந்த மாரி எஸ்டிஆர் 48 அப்போ பிட்ச் பண்ணிட்டு இருந்தேன் மச்சான். ஆனா ஆ. அந்த ராம்குமார் சாரும், ஆ. சிம்புவும் பண்றதா இருந்துச்சுல்ல. ம், ம். ஸோ அது லைன் அப்ல இருந்துச்சு. ம், அத ம். சொன்னேன். எஸ்டிஆர் ம். 48 ஓ! சரி, சரி. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முந்தின நாள் தான் இந்த இஃப்தார் பார்ட்டி நடந்துச்சு. ஆ. ஃபர்ஸ்ட் அந்த ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல அவர் இஃப்தாருக்கு ம், அவர் ம். போயிருந்தாரு. அந்த லுங்கி ம், இதெல்லாம் ம், ம். சொன்னேன், "சார் உங்களுக்கு அந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு நேத்து. ம், ம். என்ன நீங்க இந்த லுங்கிலாம் இது பண்ணி ம். கலாய்க்கிறியா?" அப்படின்னாரு. அதோட சார் அப்படிலாம் இல்ல சார். நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு ஆஹ. அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு உங்கள இந்த வசீகரா, பிரியமானவளே அந்த படம் தான் சார். துள்ளாத மனம் துள்ளும். அதெல்லாம் ம். எனக்கு மறக்கவே முடியாது சார். அந்த அந்த உங்கள மிஸ் பண்றேன் சார். ம். எனக்கு எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரைட் பிரியமானவளே படம். ம், ம். வசீகரால ஒரு பாட்டு வரும் சார். நெஞ்சம் ஒரு முறை. நீங்க எம்ஜிஆர் மாரி சார் மாரியே எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ம். அந்த டான்ஸு அந்த பாட்டு நீ பார்த்துருக்கியா நான் மச்சான்? பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். அத நான் சொன்னேன். ம். அதோட அவர் வந்து அப்ப நான் இப்ப பண்ற படம்லாம் நல்லா இல்லையா? இப்படியே கேட்டாரு. அதான் சொல்றேன்ல, அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டா ஆ. வச்சுக்கிட்டாரு. ம், ம். அப்ப நான் இப்ப பண்ற படம்லாம் நல்லா இல்லையா? ம். அப்டின்னாரு. சார் அப்படி சொல்லல. அது எனக்கு ஃபேவரைட்ன்னு சொன்னேன் அப்டின்னேன். ம். அதோட லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ம். எனக்கும் பிரியமானவளே பிடிக்கும். நீ சொன்ன நெஞ்சம் ஒரு முறை பாட்டு எனக்கு ஃபேவரைட் அப்டின்னு சொல்லி ம். அவரும் சொன்னாரு. ம். அப்படியா சூப்பர் சார் அப்டின்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு ஓகே சார் வரேன் சார். அவர் வந்து நெக்ஸ்ட் ஏதோ எதிர்பார்க்குறாரு. நம்மளுக்கு என்ன பேசுறதுன்னே நமக்கு தெரியலையே. ஆச்சரியமா இருந்துச்சுப்பா. ஆ. கூட இருந்தா பார்த்தா போதும் நான் ஆனா அப்படியே இது சொல்லிட்டேன். ம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நெறைய பேரு அவரு அந்த ம். மக்கள் இயக்கம் வச்சிருந்தார்ல மச்சான். ம். அப்பயே திருச்சியில எல்லாருமே அந்த மாரி நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஸோ அத சொன்னேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நெறைய பேரு இந்த மாரி பண்றாங்க. அவங்க ம். இது லாக்டவுன்லலாம் நெறையா பண்ணாங்க. ம். நான் அவைங்க பண்றதுக்காக உங்கள்ட்ட வந்து சொல்றேன். ம். கொஞ்சம் சந்தோஷப்படுவாய்ங்க. இத நான் சொன்னேன்னு தெரிஞ்ச ம். ம். அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க எல்லாருக்குமே நான் இண்டிவிஜுவலா ஹாய் சொன்னேன்னு சொல்லு. கண்டிப்பா நான் திருச்சி வந்தா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த செட்ல இருக்கப்போ அந்த ஃபேன்ஸோட கண்ட்ரோல் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அங்க ஃபேன்ஸ் பார்க்க வர அந்த கிரவுடு
அதெல்லாம் எதுவுமே இல்ல மச்சான் அங்க. ம். என்னன்னா இந்த செட்டு பொறுத்தவரை ஃபுல்லா வந்து செம்ம பிரைவேட். ஓகே. ஒரு அதுக்குள்ள யாருமே வர முடியாது. ம். வெளியிலேயே பவுன்சர் யாருமே அலவுட் கிடையாது. ம். ம். சத்யபாமாலயும் வந்து சண்டே மாரி தான் நடந்துச்சு ஷூட்டு. ம். அதனால மேக்ஸிமம் யாரும் வந்து கிரவுட் எல்லாம் வரல. அது ம். எடுத்ததே மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. அந்த ம். டைம் ஹாஸ்டலர்ஸும் இல்ல நெறைய பேர் ஓகே. எல்லாருக்குமே போயிருந்தாங்க. ஸோ யாருக்குமே பெருசா தெரியாது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிரவுடு தான் வந்திருந்தது ம். அந்த ம். டைம். ம். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டா வர்றது. ம். ம். அவங்கள்ட்டயும் ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி எல்லாம். வச்சுருவாங்க. அதனால பெருசா அந்த மாரி யாருமே அவர டிஸ்டர்ப் பண்ணிக்கிற மாரி ஒரு மொமெண்ட் எதுவும் இல்ல. அவர் உள்ள நுழைஞ்சோன அவர் ஃபர்ஸ்ட்டு பண்ற வேலையே செட்டுக்குள்ள இண்டிவிஜுவல்ங்கிறேன் பாரு. ம். உள்ள நுழைஞ்சோனே ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஹாய், ஹாய் இப்படி காட்டுவாரு. அது ரெகுலரா அவர் ஃபாலோ பண்ணுவாரு. ஓகே. எல்லாருக்குமே ஹாய். அந்த இடையில அந்த படம் லீக் ஆனப்ப நீங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆமா அது மச்சான். ரொம்பவே ஃபீல் ஆயிருச்சு. அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன தோணிட்டு இருந்துச்சு உங்களுக்கு? மச்சான் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏன்னா வந்து படம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு என்னன்னா தீபாவளி தான் ரிலீஸ்ல ம். இருந்துச்சு. ம். நம்ம என்ன நெனச்சோம், சரி தீபாவளி வந்துரும். அதுக்கப்புறம் நியூ இயர் ஒரு புது பொறப்புடா நமக்கு அப்படி அந்த மாரிலாம் ஒரு இது நெனச்சு வச்சிருப்போம்ல ஒரு ஆ, மைண்ட்ல. ஆ. சரி ஓகே நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் த்ரூ வந்துரும் அப்படின்னு ம். நெனச்சிருந்தேன். அப்புறமேட்டு ஜனவரி பொங்கல்னாங்க. சரி ஓகே பொங்கலுக்கு வர்றது இன்னும் பிரம்மாண்டமா வரும் 15 நாளு. ம். 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 ஃபெஸ்டிவல் ரிலீஸு வேற லெவல்ல இருக்கும் ம். அப்படின்னு நெனச்சோம். அப்புறமேட்டு இந்த லீக் ஆகும்போது எனக்கு என்னன்னா நான் தாய் கிழவி படத்துல இருந்தேன் தியேட்டர்ல நைட் ஷோ. ம். அப்ப பார்த்தா ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் எப்பவும் ம். படம் பார்க்கும்போது இந்த ஃபோன்லாம் பெருசா எடுக்க ம். ம். மாட்டேன். ம். சைலன்ட்ல போட்டுருவேன் எவ்வளோ இதா இருந்தாலும். ம். அதோட வந்து படம் முடிச்சுட்டு இன்டர்வல்ல தான் வந்து ஃபோன் நெட்ட ஆன் பண்றேன். ம். வரிசையா WhatsAppல மெசேஜ் டப 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 டபன்னு உழுவுது. ம். பார்த்தா என்னோட சீன் இருக்குது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்க சீன் பார்த்துட்டு. அனுப்பிச்சிருந்தாங்க. அதோட பசங்கலாம் வந்து ஃபோன் பண்ணி, "என்னடா இவ்ளோ பெருசா பண்ணியிருக்க சொல்லவே இல்ல" அப்படின்னாய்ங்க. அத நான் ஏன்டா யார்ட்டயும் பார்த்தீங்க? பேசுற மைண்ட்ல இல்ல. ஆ. ஆனா அவைங்க இத பார்த்தாலுமே வந்து ஆனா ஒரு விஷயம் மச்சான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து படம் பார்க்கல எவனுமே. ம். தியேட்டர்ல தான் பார்ப்போம்ன்னு ம். சொல்ட்டாய்ங்க. ம். ம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம எவனையும் பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு இவ்ளோ மெச்சூரிட்டியா? அ. ச்சே! நம்ம அ. கூட இவங்கள என்னமோ நெனச்சுட்டோமே! அ. இவங்களுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரேன் அந்த அ. மாரி. ஸோ என்னன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் ம். செகண்டு வ அந்த நைட் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ம். அப்செட்டா இருந்தேன். என்னடா என்னென்னமோ நம்ம ட்ரீம் பண்ணி வச்சிருந்தோம். இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆகும், அப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ மைண்ட்ல ஒரு வச்சிருந்தோமே. கட்டத்துல ரிலீஸ் ஆகுதுன்னே தோணிருச்சா உங்களுக்கு? இல்ல ரிலீஸ் ஆகாதுன்னு தோணல. ரிலீஸ் ம். ஆயிரும் கண்டிப்பா. ம். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயம்னு ஒண்ணு புரியுது. இருக்குல்ல. தியேட்டர்ல பார்த்து அந்த ஒரு ஹைப் இருக்கும். தியேட்டர்ல பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ம். அதோட சரி ஒரு வீடியோ போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசி வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம்ல அவ்வளோ தூரம் நம்ம அந்த ஒரு இது. படத்துல முக்கியமான சீன் அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன்ல வர 3 டைரக்டர்ஸ் விஜய் சாரோட உனக்கு கிராஃப்ட்ட நல்லா பார்த்தா தெரியும். லீக் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு அந்த 3 டைரக்டர்ஸோட சீன் லீக் ஆமா. ஆச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அதுதான் ஏ வந்துச்சு. சீன் லீக் ஆச்சு. ம். என்னோட போர்ஷன் அப்படியே லீக் ஆச்சு. நான் ம். பணம் வாங்குறதுலருந்து அப்படியே கரெக்ட்டா லீக் ஆச்சு. சரி ஓகே ஏதோ லீக் தான இருக்குன்னு நெனச்சா கடைசில படமே வந்தது தான் எனக்கு ஏ சீன் லீக் ஆனது கூட ம். ஓகே. லீக் ம். ஆயிடுச்சு பரவால்ல. நம்ம சீன் படத்துல வந்தா ம். போதும் அப்படின்னு தான் நான் ஒரு இதா நெனச்சுட்டு இருந்தேன். ம். ஆனா படமே லீக் ஆனப்ப தான் ரொம்ப பிரேக் புரியுது. ஆயிட்டேன். ஏன்னா, மச்சான் அது எவ்வளோ பேரோட எஃபோர்ட் எஸ். தெரியுமா? உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு சீன் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு ஃப்ரேம் பின்னாடி அத்தன பேரோட உழைப்புன்னு ஒண்ணு ம். இருக்குது. இந்த படம்னு இல்ல எல்லார் படம் யார் படத்துக்குமே இது நடக்கக்கூடாதுல்ல. உனக்கும் கரெக்ட். தெரியும். எல்லாருக்கும் அந்த இது அந்த இதுதான். அந்த லீக் ஆனப்பவே 3 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்றோனே ரொம்ப ஆச்சரியம். அண்ட் நெறைய விஷயம் அந்த டைம்ல நீங்க இருந்தீங்களா உள்ள? அங்க. அந்த இது எனக்கு அப்பயே தெரியுமே ஷூட் போனப்பயே. அங்க ஓகே. தானே இருந்தேன். ஷூட் அங்க. அந்த சத்யபாமால நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அங்க ம். தான் அதுவும் எடுத்தது. ஓகே. என்னைய கூப்பிட்டு அவர் பேசினாருன்னு சொன்னேன்ல, எப்புட்றா இருக்குன்னா, அப்ப அந்த ஒயிட் ஷர்ட், ஹாஃப் அண்ட் ஒயிட் ஷர்ட் அந்த காஸ்டியூம்ல தான் இருந்தது. ஓகே. ஸோ மதியானத்துக்கு மேல அதான் எடுத்தாங்க. அங்க ம். நான் உள்ள நுழைஞ்சோனே நெறைய கேரவான் நின்னுச்சு. ம். ஆனா நெறைய கேரவான் நிக்குது. என்னன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், ம். இவங்கலாம் வந்திருந்தாங்க. நெல்சன் சாரு, அட்லி சார், லோகேஷ் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. பார்த்தீங்களா அங்க அவரு? எல்லாரையுமே பார்த்தேன். அங்க அந்த பார்த்த போர்ஷன் தான் எடுத்திருந்தாங்க. ம். ம். என்ன அது செம்ம ஃபன்னா போச்சு. என்ன ஜாலியா இருந்துச்சு அந்த இடத்துல. அதான் வினோத் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார்ல. ம். அத வந்து டைரக்ட் பண்ணது வந்து விஜய் சார் தான். அந்த ஓகே. அந்த போர்ஷன் ஸ்பாட்ல. டைரக்ட் அந்த ஸ்பாட்ட டைரக்ட் பண்ணது அவர் தான் அத. அவர் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் இங்க வாங்க, அங்க வாங்க அப்டின்னா? அந்த மாரி இல்ல. ம். என்ன ஒன் மோர் சொல்றது. அ. அந்த எ ஒன் மோர் கேட்டுட்டே இருந்தாரு. அந்த ஒரு விஷயம் வேணும்னே. வேணும்னே கேட்டுட்டு இருந்தாரு ஜாலியா. ஓகே. ஸோ அது அவங்க ஒரு மாரி அந்த பாய்ஸ் ஆர் பேக் அந்த மாரி ஒரு மூமெண்ட்டா இருந்துச்சு அந்த இடத்துல. அத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல வேளை இத பார்க்கறதுக்கா நம்மளுக்கு குடுப்பன இருக்குதே. சொல்றப்பயே அவ்வளோ எனக்கு இன்னொரு எக்ஸைட்டிங்கா சைடு இருக்கு. ஒரு பயம். ஆ. ஏன்னா அவ்ளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட். அந்த சீன்ல பார்த்தா உனக்கு தெரியும். அத்தன ஸோ பேர் இருந்தாங்க. இவங்க போய் யார்ட்டயாவது சொல்லி சொல்லி விட்டு பரவிருமோ அப்படின்னு பார்த்தேன். ஆனா அதே மாரியே அது ஒரு 2 நாள்லயே அடுத்த நாள்லயே வந்து ஒரு நியூஸ் ட்விட்டர்ல கசிய ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி இவங்க நடிச்சிருக்காங்க
ஷூட்டிங்ல இருக்கப்போ தளபதி விஜயா இருந்திருப்போம். ரிலீஸ் அப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர். சி. ஜோசப் விஜய்ன்னு வந்தப்போ, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? நம்ம இவர் கூட வொர்க் பண்ணியிருக்கோன்ற அந்த மொமெண்ட் ரிலேஷன் எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்குறப்போ? அதான் சிஎம் கூட நடிச்சிட்டேன்டா அப்படி நெறைய பேர் அது சிஎம் கூட நடிச்சிட்டேன், சிஎம் கூட நடிச்சிட்டேன்னு ம். கொஞ்சம் கொஞ்சம் பேர் அது மாரி கேட்டாங்க. ம். என்னன்னா எனக்கு வந்து அவர நான் வந்து தளபதி விஜயா பார்த்துட்டேன். எனக்கு ம். வந்து சிஎம் விஜயா அவர நான் பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. ம். மேபி இந்த படம் ஏதாவது சக்சஸ் மீட் நடந்துச்சுன்னா, அங்க அவர ம். பார்க்கறதுக்கு ஒரு ஆஹா! தருணம் கிடைச்சா நல்லாருக்கும். ம். நான் செக்ரட்டேரியட்டுக்கே போலாமான்னு பார்க்குறேன். ஆனா உள்ள விட மாட்டாங்களாம்ல. அதெல்லாம் பர்மிஷனோட தான் கேட்டேன். உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு. அவர் எங்க அவர் போற இடம்லாம் பார்த்தா இருக்கிற கூட்டத்த பார்த்தா நம்ம எங்க திருச்சியிலேயே அவர பார்க்க ட்ரை பண்ணேன். ஆ, ஆ. அவரு வந்திருந்தப்பலாம் போனேன். ம். அந்த கூட்டத்துக்குள்ள எங்க போய் பார்க்க, எனக்கு என்னடான்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அந்த இடத்துல இருந்து. ஓகே. ச்சே! இவரையா நம்ம இப்படி தனிப்பட்ட முறையில பார்த்தோம். இவரா நம்ம தோள்ல கை போட்டு பேசினாரு ம். அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அவ்ளோ கூட்டம் மச்சான் திருச்சியில. அந்த ரோடே ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரைக்கும் அவ்ளோ கிரவுடு. ம். துளி கூட வந்து வாய்ப்பே இல்ல அவர எங்க இருந்து பார்க்கறதுன்னு அந்த மாரி ஒரு வாய்ப்பே இல்ல. ஆனா எப்படியோ அடிச்சு புடிச்சு அவர நான் பார்த்தேன். என்ன ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்திருந்தாரு. ம். கடைசியா கடைசி திருச்சிக்கு ம். வந்திருந்தார்ல. ஸோ வந்து அப்ப நான் அவர பார்த்தேன். அந்த வேன்ல போம்போது ரோட்ல இருந்து பார்த்தேன். ஆனா வந்து பார்ப்போம். ஜனநாயகன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வாய்ப்பு அமைச்சு குடுத்துச்சு. ஜனநாயகனே அடுத்த வாய்ப்பு அமைச்சு குடுக்குதான்னு பார்ப்போம் சக்சஸ் மீட்ல. முதலமைச்சர் விஜய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பார்ப்போம். கண்டிப்பா நடக்கும். வாழ்த்துக்கள். சோ ஹேப்பி ஃபார் யூ. இந்த வெற்றி அப்படியே தொடரணும். ஜனநாயகனுக்கு அப்புறம் நீங்க பண்ற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியாகணும். நல்ல நெறைய கண்டிப்பா மச்சான். கேரக்டர்ஸ் நீங்க ஆசைப்படுற மாரியே நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சோ ஹேப்பி ஃபார் யூ மச்சான். தேங்க் யூ சோ மச். இட் வாஸ் சோ நைஸ் டாக்கிங் டு யூ. கண்டிப்பா மச்சான். ரொம்ப நன்றி. நீயும் வந்து இன்னும் நெறைய இடங்களுக்கு வரணும். இப்ப படங்கள் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா. கண்டிப்பா இன்னும் பெரிய இடத்துக்கு போணும் சேர்ந்து மச்சான். வளருவோம், சேர்ந்து ஜெயிப்போம். கண்டிப்பா. ரொம்ப கண்டிப்பா. நன்றி.